date and time, page number. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேர்டில் சிம்பிள் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி எப்படி வியூ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டேட் வந்து வியூ பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுவீங்க? Alt Shift D, D for date. Second, Alt Shift T for time. Then page number பார்க்கணும் அப்படின்னா Alt Shift P. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேட் பார்க்குறதுக்கு Alt Shift D. ஓகே, ஸோ கரண்ட் டேட் உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன டேட் வந்து அப்டேட்டாக இருக்கோ அந்த டேட்டு தான் இங்கே காமிக்கும். சரிங்களா? செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம், இதில் வந்து Alt Shift T. ஓகே, Alt Shift T for time. இதுவும் கம்ப்யூட்டரில் என்ன டைம் அப்டேட் ஆகிருக்கோ அந்த டைம் தான் இந்த இடத்துல காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் Alt Shift P. ஓகே, பேஜ் நம்பர் 3 கீழே பாருங்கள், உங்களுக்கு இங்கேயும் வியூ ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பேஜ் வந்து 3, இந்த இடத்துல நம்மளுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ ஃபார்மேட் பெயிண்டர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இந்த ஷார்ட்கட் போடும்போது டைம் 4:32 PM. இப்போ உள்ள டயத்தை நம்ம அப்டேட் பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு கொடுத்திங்கன்னா 4:36. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி அப்டேட் கொடுக்குறீங்களோ என்ன கரண்ட் டேட் அண்ட் டைமோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நாளைக்கு நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் கொடுக்கும்போது அந்த டேட் வந்து என்ன ஆகும், இதில் அப்டேட் ஆகும். ஓகே.